ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு நேஷ்னல் பார்க்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த நேஷ்னல் பார்க் வந்து கிண்டியில் இருக்குது. ஸோ வழக்கம் போல் இங்கேயும் வந்து என்ட்ரி ஃபீ வந்து ஒரு 60 பே பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே வந்த உடனே நமக்கு புள்ளிமான் தான் வந்து மெயினாக வந்து வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்களேன் எத்தனை புள்ளிமான் இருக்குது. ஸோ அதை நேரில் பார்க்குறப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான vlog வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ தான் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அன்னைக்கு வீக்கெண்டுனால நல்ல க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கொக்கு, நாரை, சுயல் அது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அங்கே வரைக்குமே வந்து நல்ல பேர்ட்ஸ் வந்து அங்கே தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே ஒயிட்டாக ஒன்று வந்து அந்த கீழே உட்காந்துருக்கு இல்லையா? ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்கிறது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தனால வந்து எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஏன்னா அதையும் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்தோமா, ஆக்சுவலி அதுன்னு தான் நினைக்கும் ஃபஸ்ட்டு. என்னென்னா நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் வந்து கூண்டுக்குள்ளே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முதலை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்களா, நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்டு கீழே வந்து இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் தெரியுதா எவ்வளோ பெரிய முதலை. ஸோ நமக்கு இந்த டைமில் நம்ம தெரியாமல் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே முதல்ல இருக்கிறதே வந்து தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து யாராவது எழுதி வைங்கடா உள்ள முதல்ல இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே கிடையாது. சும்மா நாம் எதுவுமே இல்லை. அங்கே 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 ஃபிஷ்ஷும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கும் இதுக்கும் வந்து செட்டே ஆகாது. இருந்தாலும் வந்து உள்ளே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வீடியோஸ் வந்து நான் கேப்சர் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாகவும் பிடிக்காது. அதனால் நான் சும்மா ஜஸ்ட் அப்படியே ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் இந்த ஏரியாவை விட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துலையும் வந்து அங்கே மான் தெரியுதா, 2 மான் இருக்குது. ஸோ அங்கே ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். அதுக்குள்ளே வந்து மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு. ஸோ இந்த பார்க்கில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அங்கங்கே வந்து குட்டீஸ்க்கு வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்து சீசாஸ் இருந்துச்சு. ஸோ கேம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நரி பாருங்களேன், இந்த சைடு அந்த சைடுமா வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சின்ன வயசில் ஸ்டோரிலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த நரியோட தந்திராட்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே இதை பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த வாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து நரியா இல்லை நாயா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரில். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒயிட் பீகாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒயிட் பீகாக் வந்து பார்க்குறத வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொஞ்ச நேரம் போய் நான் வம்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மயில் வந்து எப்படி பண்ணும் அப்படின்ற அந்த சவுண்ட்ஸ் எடுத்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது பாருங்களேன் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு. என்னடா நம்மள மாதிரியே யாரோ கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்க்கும், அந்த சைடு பார்க்கும். இன்ன வரைக்கும் வந்து சும்மா இருந்துச்சு. ஸோ இதை போட்ட உடனே எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயும் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு சரி கொஞ்சமாவது தோகையை விரித்து கொஞ்சம் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். அது வந்து இந்த சுத்தமாக பண்ணல. அதுக்கு வந்து தோகை இல்லை. ஸோ அதனால் பண்ணல. ஏன்னா அது வந்து பெண்மயில், தோகை இருக்காது. ஸோ இப்போ நம்ம அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா நிஜமாவே நீங்கள் ஒரு யானை பார்க்க போகிறீங்க. ஸோ நானும் அப்படி தாங்க நினச்சி வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு யானை அதோட குட்டி சூப்பராக இருந்துச்சுல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு அதிசயமான ஒரு விலங்கு தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அது என்ன ஹைட்டு தெரியுமா? இங்கேக்கும் அங்கேக்கும் அதோட கழுத்து மட்டுமே வந்து அவ்வளோ வந்து லாங்காக இருந்துச்சு. ஸோ பாருங்களேன், ஜோடியாக வந்து விட்டுருப்பாங்க போல இருக்குது. ஒன்று போகுதுன்னா பின்னாடியே வந்து கூட சேர்ந்து போகும். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து பிளாக்கு அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த இடத்தையே வந்து இது சுற்றி காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த இந்த அந்த இடம் இருக்குல்ல பாருங்க, ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கானா. ஸோ அப்படியே ஓடி சுற்றி இப்படி வருவான். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து வடிவேல் வந்து சுற்றிட்டு ஓடுவான் பாருங்களேன். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நிற்கவே இல்லை, இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த காமெடி தான் வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் இட்ஸ் ரியலி வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு லைவாக வந்து நம்ம பார்க்குறப்போ. ஸோ கொஞ்ச நேரம் அதுக்கிட்டேயும் வந்து
நாங்க கான்வர்சேஷன் வச்சோம். ஸோ அதுக்கேத்தாப்புல எனக்குன்ற மாதிரியே வந்து போஸ் குடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ வீடியோஸ்க்கும் சரி, ஃபோட்டோஸ்க்கும் சரி கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து அதோட குட்டி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அங்க 2 இருந்துச்சா, ஸோ அதோட குட்டீஸ் தான் வந்து இங்க எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து கொஞ்ச நேரம் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு, ஸோ அப்படியே வந்து நாங்க வந்து கெளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வாத்து தான் பார்க்க போறீங்க. ஸோ வாத்து வந்து நெறைய பேரு வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, அந்த குட்டி குட்டி வாத்தெல்லாம் இருக்கும்ல, ஸோ நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ வந்து ஆந்தை வந்து நம்ம வந்து நைட்டு வந்து அகவும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஒயிட் ஆந்தை வந்து வச்சிருக்காங்க. நானும் மேலேயும் கீழேயும் பார்க்குறேன். எங்கேயும் இருக்கான்ட்டு. இப்ப ஜூம் பண்ணா தான் தெரியுது. அங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்கான். அதுக்கு வந்து மார்னிங்ல வந்து நமக்கு கண்ணு தெரியாது. ஸோ அதனால வந்து அவன் இப்படி உட்காந்துருக்கான். இதே நான் நைட்டு வந்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அலறி அடிச்சிருக்கும். நமக்கும் வந்து டக்குன்னு இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டார்டாய்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பார்த்தது தான் அந்த 3 ஆமை மட்டும் அப்படியே படுத்திருக்கு. சரின்ட்டு அந்த 3 ஆமையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படியே வந்தோம் அப்படின்னா, அடடடடா! என்னோட ஃபேவரைட் நானும் சொல்லலாம் அப்படின்னா, என்னோட கிளி. ஐயோ! கிளி வளர்க்குறதுன்னா எனக்கு அவ்ளோ இது. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த மாதிரி கிளிலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல. பார்த்த உடனே அந்த அளவுக்கு இங்க பாருங்க அந்த கிளி வந்து அந்த கம்பிய போட்டு நல்லா குறுக்கிக்கிட்டு இருக்கு. சும்மாவே இருக்காதுல்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு. இங்க பாருங்களேன், எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ச்சே! அந்த கீச்சு 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 கீச்சுன்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து அந்த சத்தமே வந்து நல்லாருக்கும். அது பாருங்களேன் ஃபுல்லும் பச்சையா, அதோட மூக்கு வந்து ரொம்ப வந்து ரெட்டா, அடடா! பார்க்குறதுக்கு வந்து அப்படியே தூக்கிட்டே போயிடலாமோன்னு இருந்துச்சு. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பையன் தான் படுத்திருக்கான். ஸோ நாங்களும் வந்து எந்திரிக்க எந்திரிக்க சொன்னோம். அவன் வந்து எந்திரிக்கல. எந்திரிச்சா நாங்க ஓடியிருப்போம். நாங்களும் கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டு, இந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, ஒரு ஆம என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த தொட்டில இருந்து மேல வந்து ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் வந்து ஏறிரும், ஏறிரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எப்படி ஏறுது பாருங்களேன்! அதனால முடியல. ஸ்டில் அது வந்து ட்ரை பண்ணுது பாருங்க. அதுவே வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த சைடு ஃபுல்லும் வந்து லவ் பேர்ட்ஸ் தான். ஸோ லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து சூப்பரா இருக்கும். வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா. ஸோ அது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஸோ நாங்கலாம் வந்து வளர்த்துருக்கோம். ஸோ நாங்க பார்த்த அந்த 2 கலர் அங்க இருந்துச்சா, ஸோ நாங்க வளர்த்தது அதையும் பார்த்துட்டு, அந்த ஒரு ஃபீல்க்கே நாங்க போயிட்டோம். ஸோ அடுத்து தான் நம்ம மெயினா பார்க்க போறது என்ன அப்டின்னா, நம்ம வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க போறோம். ஆமாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ தான் பார்க்க போறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. ஸோ எப்டி விளையாடுறாங்க பாருங்க. அடிச்சுக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அங்க அங்க 2 பேர பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு வேற யாரையோ ஞாபகம் வருது. சரி வேணாம். நான் வீடியோல எதுவும் சொல்லல. அதுக்கடுத்து இந்த மங்கி பார்த்தீங்க அப்டின்னா, இதோட வால் மட்டுமே வந்து கலரா இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, அந்த செங்கொரங்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வகைய சேர்ந்தது. ஸோ இதுல சின்னது மட்டும் எப்டி வால் சேட்ட பண்ணுது பாருங்களேன். அங்க வந்து அது கேரட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுது. அது சும்மா இருந்தாவே குடுத்தாவே சாப்பிடுமே! எதுக்கு அத தூக்கிட்டு வந்து இது வந்து சாம்பல் நிற மந்தி அப்டின்ட்டு ஒரு குரங்கு இருந்துச்சு. ஸோ அதோட பெரிய குரங்கு வந்து ஒரு மேல இருந்துச்சு. சரி பெருசு தான் மேல இருக்கு. நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்த்தா, சின்னது வந்து அவ்ளோ அழகா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எங்கள பாக்குது, அத எடுத்து சாப்பிடுது. மேல ஒருத்தன் இருக்கான் பாருங்களேன், அவங்க தான் வந்து மம்மின்னு நெனைக்கிறேன். கீழ வந்து பொறுமையா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கள பாக்கும், சாப்பிடும். என்ன வேகமா சாப்பிடுது பாருங்களேன். அங்க வந்து அந்த பருப்ப தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்மள ஒரு பாக்குறது, சாப்பிடுறது. அது சாப்பிடுறது வந்து ரொம்ப பிஸியா இருந்துச்சு. அதனால நாங்க வந்து எந்த டிஸ்டர்பும் நாங்க பண்ணல. அடுத்ததா நம்ம எப்பயுமே பார்ப்போமே கழுகு. ஸோ கழுகு வந்து நம்ம எப்பயுமே பார்க்குறது தான். ஸோ அதுக்கு வந்து அந்த மீட் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ சாப்பிடுறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ நாங்க வரத பார்த்துட்டு ஒரு கழுகு வந்து அப்படியே வட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து செம இது பரவாயில்லையே! ஆனா அங்க ஒண்ணு பார்த்தது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கழுகு. இது மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ராமேஸ்வரம் இந்த மாரி வெளிய தான் ரொம்ப ரேரா தெரியும். ஸோ எனக்கு பார்த்ததுல வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பினஸ். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவும் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த சில்ட்ரன் பார்க்க வந்து நீங்க வந்து வந்தீங்க அப்டின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்து நாம வந்து போக போற பாதை என்ன அப்டின்னா, ரொம்ப கரடு முரடான ஒரு பாதைக்கு தான் நம்ம போக போறோம். ஏன் அப்டின்னா ஸ்னேக், 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 ஸ்னேக். எஸ். ஸோ இதில நான் பெருசாவும் எந்த ஒரு வீடியோஸும் வந்து நான் வந்து எடுக்கல.
ஸோ எனக்கு வந்து பர்ட்டிகுலரா வந்து இதெல்லாம் எடுக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ இருந்தாலும் நாங்க போயிருந்தோம் அப்படின்றதுக்காக வந்து ஷோ பண்றேன். ஒருத்தன் வந்து இங்கேருந்து அங்க போயிட்டுருக்கான். நான் அது கூட நான் பார்க்கல. சும்மா வந்து கையில மட்டும் தான் வந்து நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். சரின்ட்டு இந்த இடத்த வந்து அப்படியே வந்து கிராஸ் பண்ணிடலான்ட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மலைப்பாம்ப வச்சுட்டு நிக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுமா? இத தான் அங்க உள்ள வச்சிருப்பாங்கன்னு நெனச்சேன். கண்டிப்பா உள்ள அத தான் வச்சிருந்தாங்க. ஒருத்தன் வந்து வெளிய இருக்கான். இன்னொருத்தன் வந்து அந்த பானைக்குள்ள இருக்கான். பானைக்குள்ளேருந்து எட்டி பார்க்குறான். அந்த பானையில வந்து அந்த லைட்டும் பிளிங்க் ஆகுது. "டேய் என்னடா நடக்குது?" அப்படின்ற பார்த்தா, இங்க ஒருத்தன் வந்து சுருண்டு படுத்திருக்கான். சரி ஓகே. நம்ம போன நேரம் வந்து எல்லாருமே படுத்திருக்காங்க. அதுவரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஓணான். ஸோ வந்து அமெரிக்கால இருக்கிற ஓணானெல்லாம் இங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவங்க பண்றதெல்லாம் வந்து தப்பில்ல. அப்படின்ற மாரி தான் இருக்கு பார்க்குறப்போ. ஃபுல் பச்சை கலர் ஓணான் பாருங்களேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய ஓணான். இந்த ஓணான் வந்து அப்படியே சிலை மாரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து இந்த மாதிரி ட்ராலாம் வந்து பண்ணி குடுக்குறாங்க. ஸோ நம்ம சிலை மாரி உட்கார்ந்தா போதும். நம்மள வந்து படம் பிடிச்சு குடுத்துருவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மலைப்பாம்பு வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியோட நாங்க போனேன். அங்க பார்த்தா மலைப்பாம்பையும் காணோம், ஒண்ணையும் காணோம். ஆனா அங்க ஒரு கண்ணாடி கூண்டுல ஒரு பாம்பு இருந்துச்சு. ஸோ இங்க நம்ம அண்ணன் தான் வாய திறந்து போட்டு தூங்குவாங்கல்ல சில பேரு. அந்த கேஸ் தான். வாய திறந்து போட்டு அது தூங்குதா? இல்ல என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி முதல வந்து நான் நெறைய பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல பாம்பு பண்ணன்னு சொல்லிட்டு இந்த முதல தான் வந்து நெறைய வச்சிருந்தாங்க. இந்த இடத்துலயும் சேம் தான். முதல்லலாம் தூங்குறப்போ வாய திறந்து போட்டு தான் தூங்கும்ன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல ஃபுல் எல்லா முதலையும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நீங்க பார்க்க போற ஒரு முதல தான் ஒரு 500 கேஜி இருக்கிற ஒரு முதல. இதோட வயசு எவ்வளோ தெரியுமா? 30 93ல தான் இது வந்து பார்ன் ஆச்சு. ஸ்டில் வந்து இது எப்படி இருக்கு பாருங்க. இங்கிருந்து அவ்ளோ பெருசா வந்து படுத்திருக்கான். நாங்க இருக்கோம் அப்படின்னு பாருங்க. வாய் மெதுவா திறக்கிறான் பாருங்களேன். எப்படா உள்ள வரும், எப்ப வந்து போட்டு அமுக்கலாம் அப்படின்ற மாரியே வந்து படுத்திருக்கான். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து சேஃப்டியா வச்சிருக்கலாம். இங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க. நல்லா அப்படியே ஊசி மாதிரி வாய் வந்து இருக்கு. அதுதான் எல்லா முதலையும் வந்து வாய திறந்து போட்டா அப்படியே இருக்கும் போல இருக்கு. அடுத்து ஒரு இது வந்து நாங்க வந்திருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து விஷம் இல்லாதது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பச்சைய மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுனேன். அது கொஞ்சம் சரி பச்சை கலர்ல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தா, அது நான் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே. நமக்கு இதோடது அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஸோ அடுத்து வந்து அங்கங்க வந்து மியூசியம் மாதிரியும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு சொசைட்டில வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற அளவெல்லாம் இருக்கு. ஸோ அங்க சில்ட்ரன்ஸ்க்கான அந்த கேம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க தூக்கி போட்டு அது விழுந்துருச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து பிரைஸஸும் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் அங்க ஒரு சின்ன பையன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸோ நம்ம அங்க முன்னாடி வந்து அங்க பச்சை ஓணான் பார்த்தோம் இல்லையா? அதே தான். அது குட்டிலாம் பார்த்துருப்பீங்க. இது நல்லா பெருசா இருந்துச்சு. ஸோ இங்க வந்து நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாட்டா.